அராஜகம் இது அராஜகம், உலகத்தில் இல்லா அராஜகம். பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை, முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பில்லை, இந்தியாவில் பாதுகாப்பில்லை, வக்ஃப் சொத்துக்களுக்கு பாதுகாப்பில்லை. வெள்ளைக்கார கூட்டத்தை விரட்டி அடித்த சமுதாயம், வெள்ளைக்கார கூட்டத்தை விரட்டி அடித்த சமுதாயம் உயிரை கூட துச்சமாக்கி எதிரியை விரட்டிய சமுதாயமடா. வெள்ளைக்கார கூட்டத்தை விரட்டி அடித்த சமுதாயமடா. உயிரை கூட துச்சமாக்கி எதிரியை விரட்டிய சமுதாயமடா. கைவிட மாட்டோம், கைவிட மாட்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டோம். உரிமை மீட்பு போராட்டத்தை உயிரே போனாலும் கைவிட மாட்டோம், கைவிட மாட்டோம், கைவிட மாட்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டோம். உரிமை மீட்பு போராட்டத்தை உயிரே போனாலும் கைவிட மாட்டோம். உரிமைக்காக உயிரை கொடுக்க தயக்கம் காட்டாத சமுதாயம், உரிமைக்காக உயிரை கொடுக்க தயக்கம் காட்டாத சமுதாயம் உன் திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்தி, உன் திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்தி உன்னை விரட்டி அடிக்க தயங்காது, உன்னை விரட்டி அடிக்க தயங்காது. நினைவிருக்கா, நினைவிருக்கா, சாயின் பார்க்க நினைவிருக்கா, அல்லும் பகலும் ஓங்கி ஒழித்த ஆசாதி முழக்கம் நினைவிருக்கா. ஒட்டுமொத்த இந்திய நாடும் உன்னை எதிர்த்து நின்றது நினைவிருக்கா. ஆசாதி, ஆசாதி, நாம் முழக்க சொல்வோம் ஆசாதி, சரி பேக்க சொல்வோம் ஆசாதி, நாம் ஓங்கி உழைப்போம் ஆசாதி. ஆசாதி நீங்க சொல்லுங்க. ஆசாதி, ஆசாதி, நாம் முழக்க சொல்வோம், சரி பேக்க சொல்வோம், நாம் ஓங்கி உழைப்போம். இது எங்கள் சொத்து, வக்ஃப் எங்கள் சொத்து, இது எங்கள் உரிமை. உன் திட்டம் ஒழிப்போம், உன் கொட்டம் ஒழிப்போம். ஆசாதி, ஆசாதி, நாம் உறக்க சொல்வோம், சரி பிறக்க சொல்வோம், நாம் ஓங்கி உழைப்போம். இது எங்கள் சொத்து, வக்ஃப் எங்கள் சொத்து, இது எங்கள் சொத்து, வக்ஃப் எங்கள் சொத்து, இது எங்கள் உரிமை. உன் திட்டம் ஒழிப்போம், உன் கொட்டம் ஒழிப்போம், உன் சட்டம் தகர்ப்போம்.
கைகளை உயர்த்தி ஆக்ரோஷமாக உங்களுடைய முழக்கங்களை இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். ஏழை மக்களின் நலன் காக்க, ஏழை மக்களின் நலன் காக்க முஸ்லிம் முன்னோர் வாரிக் கொடுத்த, முஸ்லிம் முன்னோர் வாரிக் கொடுத்த லட்சக்கணக்கான கோடிகளை, லட்சக்கணக்கான கோடிகளை அபகரிக்கும் முயற்சிகளை, அபகரிக்கும் முயற்சிகளை முறியடிக்கும் ஆர்ப்பாட்டம், முறியடிக்கும் ஆர்ப்பாட்டம். திட்டம் போட்டு சட்டம் போட்டு, திட்டம் போட்டு சட்டம் போட்டு முஸ்லிம் சமுதாயத்தை குறிவைத்து, முஸ்லிம் சமுதாயத்தை குறிவைத்து சதி செய்யும் ஒன்றிய அரசின், சதி செய்யும் ஒன்றிய அரசின் கயவத்தனத்தை கண்டிக்கின்றோம், கயவத்தனத்தை கண்டிக்கின்றோம், 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 வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். தொடர்ந்து சீண்டும் பாஜக அரசை, தொடர்ந்து சீண்டும் பாஜக அரசை, மைனாரிட்டி பாஜக அரசை, மைனாரிட்டி பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். மைனாரிட்டி பாஜக அரசை, மைனாரிட்டி பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். யாரடா நீ யாரடா, யாரடா நீ யாரடா, எங்கள் முன்னோர் வாரிக் கொடுத்த, எங்கள் முன்னோர் வாரிக் கொடுத்த வக்பு சொத்தை நிர்வகிக்க, வக்பு சொத்தை நிர்வகிக்க திருட்டு கும்பலணி யாரடா, திருட்டு கும்பலணி யாரடா. சட்ட திருத்தம் என்ற பெயரில், சட்ட திருத்தம் என்ற பெயரில் அரசியல் அமைப்பை நாசம் செய்யும், அரசியல் அமைப்பை நாசம் செய்யும் ஒன்றிய அரசின் கயவத்தனத்தை, ஒன்றிய அரசின் கயவத்தனத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். மாட்டின் பெயரால் வன்முறைகள், மாட்டின் பெயரால் வன்முறைகள், மதத்தின் பெயரால் வன்முறைகள், குடித்த ரத்தம் போதாமல், குடித்த ரத்தம் போதாமல் வக்பு சொத்தும் கேட்கிறதா, வக்பு சொத்தும் கேட்கிறதா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். முத்தலி பாய் மேல மேல ஏற விட. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கைவிட மாட்டோம், கைவிட மாட்டோம், கைவிட மாட்டோம், கைவிட மாட்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டோம். உரிமை மீட்பு போராட்டம்
நாங்கள் உயிரையும் கொடுப்போம். ஓ பாசிச படையே, ஓ பாசிச படையே, நீ அடக்க நினைத்தால், நீ அடக்க நினைத்தால் நாங்கள் அடங்க மறுப்போம், நாங்கள் அடங்க மறுப்போம். உன் திருட்டுத்தனத்தை, உன் திருட்டுத்தனத்தை நாங்கள் ஒழித்து கட்டுவோம், நாங்கள் ஒழித்து கட்டுவோம். நாங்கள் கலைஞ்சிட மாட்டோம், நாங்கள் கலைஞ்சிட மாட்டோம். அட கலைஞ்சவும் மாட்டோம், அட கலைஞ்சவும் மாட்டோம். இனி ஒவ்வொரு நாளும், இனி ஒவ்வொரு நாளும் உன் உறக்கம் களையும், உன் உறக்கம் களையும். இந்த விடுதலை முழக்கம், இந்த விடுதலை முழக்கம் இனி நாடே கேட்கும், இனி நாடே கேட்கும். வக்பை மீட்கும் வரைக்கும், வக்பை மீட்கும் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும், எங்கள் போராட்டம் தொடரும். உன் ஆணவ ஆட்சி, உன் ஆணவ ஆட்சி அது விரைவில் அழியும், அது விரைவில் அழியும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அடுத்ததாக கண்டன உரை மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் முஜிபுர் ரஹ்மான். கொஞ்சம் மக்கள்லாம் நெருக்கமாக நிற்கிறீங்கம்மா, நோம்பு நேரம் கொஞ்சம் டயர்டாக இருக்கும், ஃபோன் மேலே ஃபோன் வராங்க, கொஞ்சம் விலகி நில்லுங்க. பின்னாடி எல்லாம் நிறையா இருக்குது, பெண்கள் சரி ஆண்கள் சரி, கொஞ்சம் விலகி நில்லுங்க பின்னாடி. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகுப்பு திருத்த மசோதாவை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய மைனாரிட்டி பிஜேபி அரசாங்கம் சிறுபான்மையினரை தொடர்ந்து அச்சுறுத்தக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை செய்து வருவதை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அறிவார்கள். பல்வேறு அடக்குமுறைகளை பிஜேபி அரசாங்கம் செய்தாலும் அணு அளவிற்கு அச்சமில்லாமல் மக்களை எதிர்த்து மக்களை திரட்டி போராடக்கூடிய ஒரு அமைப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகத்தில் விளங்கி வருவதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு மிக அவசரமாக மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் வகுப்பு திருத்த மசோதாவை சட்டமாக்குவதற்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் முடிவு செய்திருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக பிஜேபி அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. பல்வேறு சட்டங்களை, இஸ்லாமியர்களை அடக்கக்கூடிய ஒடுக்கக்கூடிய பல்வேறு சட்டங்களை பிஜேபி அரசாங்கம் தனி மெஜாரிட்டியோடு கொண்டு வந்த தருணத்தில் முதலாக பிஜேபி அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் தோல்வி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த வகுப்பு திருத்த மசோதாவில் தான் முதலாக பிஜேபி அரசாங்கம் மண்ணை கவ்வி இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் வகுப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு அன்றைக்கு பிஜேபி அமைச்சர் அதை கொண்டு வருகின்றார். நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் பிஜேபி அங்கம் வைக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்களும் இது இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக முடக்கக்கூடிய செய்தி, இது இஸ்லாமியர்கள் சொத்துக்களை அபகரிப்பதற்காக பிஜேபி திட்டமிட்டு செய்கிறது என ஒட்டுமொத்த கட்சிகளும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததன் விளைவாக ஒன்றும் செய்ய முடியாத ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் என்ன செய்தது? ஒரு
பிரச்சனையில் இந்த கூட்டுக்குழு சரியான தீர்வை வழங்கும் என்கின்ற நம்பிக்கை ஒட்டுமொத்த மக்களுக்கும், இஸ்லாமியர்களுக்கு அல்ல, இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் இந்த வக்ஃப் சொத்து பிரச்சனையில் ஒரு சரியான தீர்வை இந்த ஒன்றிய அரசாங்கம் அமைத்திருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற குழு சொல்லும் என்கின்ற அந்த நம்பிக்கை இருந்தது. ஆனால் இந்த நாடாளுமன்ற குழு எப்படி செயல்பட்டது தெரியுமா? இந்த கூட்டுக்குழு எப்படி செயல்பட்டது என்று சொன்னால், அதில் இருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த பிஜேபி செய்திருக்கக்கூடிய 44 வகையான திருத்தங்களை மிக கடுமையாக கண்டித்து அதில் என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டும், நாங்கள் மக்களை திரட்டி நாங்கள் கருத்துக்களை கேட்டு வருகிறோம் என சொல்லி இன்றைக்கு ஆராஜா உட்பட பல்வேறு எதிர்க்கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் செல்கிறார்கள். மாநில தலைநகரங்களில் இருந்து முக்கிய அமைப்புகளுக்கெல்லாம் வரவேற்பு கொடுத்து அழைப்பு கொடுத்து அவர்களிடத்தில் கருத்துக்களை கேட்கிறார்கள். இந்த சட்டத்தினால் என்னென்ன பாதிப்புகள் வருகிறது, என்னென்ன இடர்பாடுகள் இருக்கிறது என்ற கருத்தை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலேயே இந்த பிஜேபி அந்த குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன செய்கின்றார்? உடனடியாக 48 மணி நேரத்தில் இந்த குழுவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று மிக கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுக்கின்றார். ஆராஜா உட்பட, அப்துல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட இன்னும் பல கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கின்றார்கள். நீங்க ஆகஸ்ட் மாதம் இந்த விவாதம், இந்த மசோதா கொண்டு வரப்படுகிறது. ஏப்ரல் 4ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் சொத்துக்கள் இந்த ஒப்போடுக்கு இருக்கிறது. அந்த மக்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும். இணையதளங்கள் மூலமாக கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. அது 3 கோடிக்கு மேற்பட்ட எதிரான கருத்துக்கள் வந்திருக்கிறது. அப்ப இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. அவசரமாக இந்த குழுவை நீங்கள் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க துடிக்கிறீர்கள், என்ன காரணம் என அந்த கூட்டுக்குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மிக கடுமையாக கண்டிக்கிறார்கள். சபாநாயகரை பார்த்து அந்த மனுவை கொடுக்கிறார்கள். ஆனால் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல், இவர்கள் சொன்ன திருத்தங்களை பற்றி சிந்திக்காமல், மெஜாரிட்டி என்கின்ற அடிப்படையில் 16 நபர்கள், மொத்தம் இருக்கக்கூடிய 30 நபர்களில் 14 நபர்கள் ஆதரவாகவும் 14 நபர்கள் எதிராகவும் இந்த கூட்டுக்குழு அறிக்கைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு சட்ட நாடாளுமன்றத்தில் அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. இப்படி சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்டமாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் பிஜேபி அரசாங்கம் எடுத்து வருவது கவனிக்கத்தக்கது. இது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. ஒரு கூட்டுக்குழு அமைக்கிற நீ, அந்த கூட்டுக்குழுவில் இருப்பவர்கள் எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக உறுப்பினர்கள். அந்த உறுப்பினர்கள் சுதந்திரமாக கருத்துக்கள் சொல்வதற்கோ அல்லது அவர்கள் சொன்ன கருத்துக்கள் கேட்ப அந்த திட்டங்களில் மாற்றுவதற்கோ இந்த கூட்டுக்குழு தயாராக இல்லை என்று சொன்னால், இந்த கூட்டுக்குழு கண்துடைப்பிற்காக அமைக்கப்பட்டது. இந்த கூட்டுக்குழு மெஜாரிட்டியாக அந்த சிந்தனை கொண்டவர்களால் அமைக்கப்பட்டது என சொல்லி மிக கடுமையாக அந்த கூட்டுக்குழுவில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். எதிர்ப்பு தெரிவித்ததற்காக ஆராஜா உட்பட 14 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள் என்றால் இவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எப்படியாவது இந்த சட்டத்தை, மசோதாவை நிறைவேற்றி இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரே குறிக்கோளோடு செயல்படுகிறார்கள். என்ன குறிக்கோள் தெரியுமா? இப்ப சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். 1995 இருந்த திருத்தங்களும் 2003 செய்யப்பட்ட திருத்தங்களும் முற்றிலுமாக தடை செய்யப்படும். அந்த திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் 1954 என்ன வகுப்பு திருத்தங்கள் இருந்ததோ அந்த சட்டங்கள் தான் நடைமுறைக்கு வரும் என 14 வகையான திருத்தங்கள் செய்து நாடாளுமன்றத்தில் இதை சட்டமாக்குவதற்கு இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் துடித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த திருத்தங்கள் செய்கின்றார்களே, இதன் மூலம் என்ன விளைவு என்று சொன்னால், இந்த திருத்தங்களின் மூலம் மட்டும் சுமார் 9
சொத்துக்களை அரசாங்கமே அபகரிக்க திட்டமிட்டிருக்கிறது. இந்த பிஜேபி அரசாங்கம் இப்போது செய்யக்கூடிய இந்த சில திருத்தங்கள் மூலம் 50% சொத்துக்களை அபகரிக்க திட்டமிடுகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் என்ன செய்திருக்கிறார்கள், எந்த கோர்ட்டில் ஒவ்வொரு சொத்துக்கள் பிரச்சனையாக இருக்கிறதோ அந்த சொத்துக்களை எல்லாம் அரசுடைமை ஆக்குவதற்கு இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் அத்தனை செயல்களை செய்துவிட்டது. அப்ப இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக சிறுபான்மையினர்களை முடக்கக்கூடிய, அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய இந்த செயல்களை செய்வதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் ஒன்றை இந்த அரசாங்கத்துக்கு சொல்லிக் கொள்கின்றோம், மைனாரிட்டி ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துக்கு சொல்லிக் கொள்கின்றோம், நீங்கள் இந்த சட்டத்தை, இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து நீங்கள் சட்டமாக்க முயற்சி செய்தால், சட்டமாக்கினால், நீங்கள் எப்படி சிஏஏக்கு எதிராக ஒரு பெரும் மக்கள் திரள் போராட்டத்தை சந்தித்தீர்களோ அதை விட பன்மடங்கு போராட்டம் வெடிக்கும். தமிழகம் அல்ல, இந்தியாவிற்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் வீதியில் இறங்கி போராடுவார்கள். எத்தனை எத்தனை அநியாயங்கள் ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், எங்க ஒப்போடு என்ன பிரச்சனை, பிஜேபி இந்த திருத்தங்கள் செய்வதற்கு என்ன காரணம் என கேட்கிறார்கள். ஒப்போடு சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது, பல சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த சொத்தை காப்பதற்கு நாங்கள் இந்த திருத்தத்தை செய்கிறோம் என்று சொல்லி பிஜேபி அரசாங்கம் சொல்கிறது. இந்த திருத்தத்தை செய்ய போகிறோம் என சொல்லக்கூடிய இந்த பிஜேபி எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் தெரியுமா? இன்றைக்கு பிஜேபி 3வது முறையாக ஆட்சி செய்ய போகிறது, செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் அவர்களுக்கு இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை. இவர்கள் தான் மக்கள் நலன் நாடப் போகின்றோம், சிறுபான்மையினுடைய உரிமையை பாதுகாக்கப் போகின்றோம், அவர்களுக்காக நாங்கள் போராடப் போகின்றோம், அவருடைய சொத்துக்களை மீட்கப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை. இது மட்டுமா, இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக கொண்ட அந்த ஊபியில் நிலவரம் என்ன தெரியுமா? மெஜாரிட்டியாக இன்றைக்கு பிஜேபி ஆட்சி செய்துகிறது. அதுல ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய சொத்தை மீட்கப் போகின்றோம், வக்ஃபு சொத்துக்களை நாங்கள் பாதுகாக்கப் போகின்றோம், இஸ்லாமியர்களோடு 2 இஸ்லாம் அல்லாதவர்களையும் அந்த வாரியத்தில் இணைத்து நாங்கள் கண்காணிக்க போகிறோம் என சொல்கிறார்களே, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தவறை இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப மக்கள் நாம் தான் சிந்திக்க வேண்டும். நடுநிலையான மக்களிடத்தில் இந்த அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை, பிஜேபி செய்திருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். அந்த பணியை ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரர்களும், நடுநிலையாக இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களும் அதை கொண்டு செல்ல வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தருணத்தில் தான் பாத்தீங்கன்னா இன்றைக்கு தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இந்த வக்ஃபோர்டு திருத்த சட்ட மசோதாவை நிறுத்தி வைக்க வேண்டும், நாடாளுமன்றத்தில் கொண்டு வரக்கூடாது என்று தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். இந்த தீர்மானம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். இந்த தீர்மானத்தின் விளைவாக என்ன நடக்கப் போகிறது என்று சொன்னால், இது போன்ற தீர்மானத்தை பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள்
பிஜேபி ஆளாத பிற மாநிலங்களில் பிற கட்சிகள் செய்யக்கூடிய மாநிலங்களில் இது போன்ற தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்படி ஒரு நிலை உருவானது என்று சொன்னால் இந்த பிஜேபியின் ஒட்டுமொத்த இந்த கொள்கைக்கு வக்ஃப் வாரிய சொத்துக்களை அபகரிக்க நினைக்கும் முயற்சிக்கு மரணடியாக இருக்கும் என கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே சென்னையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில், எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில், இந்த செய்தியானது உலகம் முழுவதும் செல்ல வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. மாநில பொதுச் செயலாளர்கள் பேசும்போது இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அது நமக்குள்ள மட்டும் இல்லாம பெரிய அளவில் பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. பிற மதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கும் இதனுடைய தீமை புரிய வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. நம்முடைய சொத்துக்களை வேறு ஒருவர் நிர்வகிப்பது எப்படி சரியாகும் என்கின்ற விஷயத்தை அழகிய முறையில் எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. பிஜேபியினுடைய பின்னணி இதுல என்ன என்பதை விளக்கமாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்றைய தினம் மாலை 7 மணி முதல், நம்ம நோன்பெல்லாம் திறந்ததற்கு பிறகு 7 மணி முதல் சமூக வலைதள பிரச்சாரம் நடைபெற இருக்கிறது. ட்விட்டர் வலைதளத்தில் அந்த பிரச்சாரம், எக்ஸ் வலைதளத்தில் அந்த பிரச்சாரம் நடைபெற இருக்கிறது. அந்த வலைதள பிரச்சாரத்தில் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். அந்த வலைதள பிரச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஹேஷ்டேகை இப்ப எழுதி உங்களுக்கு முன்னாடி காண்பிப்பாங்க. அந்த ஹேஷ்டேகோடு நீங்க உங்களுடைய இந்த இடத்திலேயே கூட நீங்க உங்களுடைய போட்டோக்களை எடுத்து அந்த சமூக வலைதள பிரச்சாரத்தில் உங்களுடைய ட்விட்டர் எக்ஸ் பக்கத்துல அதை நீங்க பதிவு செய்யலாம். இந்த எதிர்ப்பை, உங்களுடைய வக்ஃபு எதிர்ப்பு விஷயத்தை, அந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பை அந்த சமூக வலைதளங்களில் நீங்கள் பதிவு செய்யலாம். அதே மாதிரி வீடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், மற்ற மாவட்டங்களை சார்ந்த சகோதரர்களும் உங்களுடைய வீடுகளில் இந்த ஹேஷ்டேகை எழுதி, அதே மாதிரி எதிர்ப்பு சார்ந்த வாசகங்களை எழுதி, இந்த பிளக்கார்ட்ஸ்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க, அதையெல்லாம் கைகளில் வைத்து கூட ஒரு போட்டோ பிடித்து அதை அந்த எக்ஸ் வலைதளத்தில் நீங்கள் பதிவு செய்யுங்கள். அந்த ஹேஷ்டேகோடு சேர்ந்து பதிவு செய்யும் போது அது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போய் சென்றடையும். இந்த ஒரு கோரிக்கையையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு வைத்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரஸ் மீட்டிங் இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் இடம் அந்த பக்கம் இருக்கு. இல்ல கொஞ்சம் வழி விட்டுலாம். அண்ணா அப்படி கொஞ்சம் தலையாகும், வழி விட்டுலாம். அங்கே தெரிஞ்சாம சரி, கவரம் பண்ணிடுவா கொஞ்சம் உள்ள. ஓகே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக வக்ஃபு திருத்த சட்டத்தை மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டுவர இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண் துடைப்புக்காக அமைக்கப்பட்ட அந்த கூட்டுக்குழுவில் இடம்பெற்றிருந்த பல்வேறு உறுப்பினர்கள் அந்த திருத்தத்தை கண்டித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருந்த போதிலும் அந்த கருத்துக்களை அந்த கூட்டுக்குழு எடுத்துக்கொள்ளாமல் நாடாளுமன்ற சபாநாயகரிடம் அந்த குழு தலைவர் ஒப்படைத்திருக்கின்றார். இது முழுக்க முழுக்க வக்ஃப் சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய நோக்கத்தோடு
இந்த திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய இந்த சொத்துக்களை திட்டமிட்டு அபகரிக்க வேண்டும் என்கின்ற வகையில் பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு இஸ்லாமியர்கள் மட்டுமே அந்த சொத்துக்களை நிர்வகிக்க வேண்டும் என அந்த திருத்தங்கள் இருக்கும் பொழுது அதில் சில மாற்றங்களை கொண்டு வந்து இஸ்லாம் அல்லாதவர்களும் அந்த வக்ஃபோர்டு திருத்த சட்டத்தின் மூலம் வாரியத்தில் உறுப்பினர்களாக கொண்டு வருவார்கள் என்பது மிக கடுமையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. இன்றைக்கு அவரவர்கள் ஆன்மீகத்தை அவர்கள் வழியில் அவர்கள் பின்பற்றுவதற்கு அரசியல் சாசனம் உரிமை வழங்கியிருக்கிறது. ஆனால் அந்த அரசியல் சாசனம் இன்றைக்கு வக்ஃபோர்டு பிரச்சனையில் வக்ஃபோர்டு குழுவில் இஸ்லாம் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக சேர்த்து அதன் மூலம் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய அந்த சொத்துக்களை அபகரிக்க பிஜேபி திட்டமிடுகிறது. இந்த திட்டம் சட்டசபை நாடாளுமன்றத்தில் மசோதாவாக கொண்டு வரப்பட்டு சட்டமாக நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் எப்படி குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக நாடு முழுவதும் சிறுபான்மை மக்கள் கொதித்து எழுந்து வீதியில் போராடினார்களோ அதை காட்டிலும் பன்மடங்கு லட்சோப லட்ச இஸ்லாமியர்களோடு நடுநிலையான மக்களும் இணைந்து வீதியில் இறங்கி போராடுவார்கள். விவசாய சட்டத்தை எப்படி மோடி அரசு பின்வாங்கியதோ வாபஸ் வாங்கியதோ அதுபோல இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்கும் வரை அந்த போராட்டம் என்பது தொடரும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இஸ்லாமியர்களுடைய குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இன்றைக்கு தமிழக முதல்வர் அந்த மசோதா சட்டமாக்க கூடாது என்கின்ற ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு சட்டசபையில் கொண்டு வந்திருக்கின்றார். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் இது போன்ற தீர்மானத்தை கொண்டு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தன்னுடைய அந்த கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழக முதல்வருக்கு எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், இந்த மசோதா கொண்டு வரக்கூடாது என நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறீர்கள். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் ஒன்றிய அரசாங்கம் பல தில்லுமுள்ளு வேலைகளை செய்து இந்த மசோதாவை சட்டமாக நிறைவேற்றினால் தமிழகத்தில் நீங்கள் இந்த சட்டத்தை நாங்கள் ஒருபோதும் நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டோம் என தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் குடியுரிமை சட்ட திருத்தத்தில் அப்படித்தான் தீர்மானத்தை நிறைவேற்றினீர்கள். அதற்கு நன்றி கடன் பட்டவர்களாக இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒரு தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் அனைவரும் உங்களை மீண்டும் முதல்வராக்குவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை நாங்கள் தெல்ல தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றோம். எடப்பாடிக்கும் எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், நீங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவளித்து நீங்கள் வாக்களித்ததன் விளைவாக பல முறை நீங்கள் வருத்தம் தெரிவித்திருக்கிறீர்கள். அந்த முறையில் நாங்கள் தவறு செய்திருக்கிறோம் என பல முறை நீங்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்கிறீர்கள், இஸ்லாமிய இயக்கங்களை சந்திக்கும் போது சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு சட்டசபையில் அந்த தீர்மானம் கொண்டு வரும் பொழுது நீங்கள் வெளியேறாமல் ஆதரவளித்ததற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டால் அந்த சட்டத்தை எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும். அதிமுக சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருந்தால் மட்டும்தான் சிறுபான்மையினருடைய வாக்குகளை நீங்கள் பெற முடியும் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லிக் கொள்கின்றோம். முஜிபுர் ரஹ்மான், மாநில பொதுச் செயலர், தமிழ்நாடு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கைவிட மாட்டோம், கைவிட மாட்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டோம். உரிமை மீட்பு போராட்டத்தை உயிரே போனாலும் கைவிட மாட்டோம். உரிமைக்காக உயிரை கொடுக்க
கேவலப்படுத்தி உன்னை விரட்டி அடிக்க தயங்காது. நினைவிருக்கா? நினைவிருக்கா? ஷாஹீன் பாக் நினைவிருக்கா? அல்லும் பகலும் ஓங்கி ஒலித்த ஆசாதி முழக்கம் நினைவிருக்கா? ஒட்டுமொத்த இந்திய நாடும் உன்னை எதிர்த்து நின்றது நினைவிருக்கா? ஆசாதி ஆசாதி நாம் உறக்க சொல்வோம், சரி விளக்க சொல்வோம், நாம் ஓடி உரைப்போம். இது எங்கள் சொத்து, பத்து எங்கள் சொத்து, இது எங்கள் உரிமை. உன் திட்டம் ஒழிப்போம், உன் கொட்டம் அழிப்போம், உன் திட்டம் ஒழிப்போம், உன் கொட்டம் அழிப்போம், உன் சட்டம் தகர்ப்போம். நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். நீ சுருட்டிட நினைத்தால் பத்தை இழக்கவும் மாட்டோம், உன்னை விரட்டி அடிப்போம். எங்கள் உரிமை காக்க நாங்கள் உரிமையும் உயிரையும் கொடுப்போம். ஓ பாசிச படையே, ஓ பாசிச படையே, நீ அடக்க நினைத்தால் நாங்கள் அடங்க மறுப்போம். உன் திருட்டுத்தனத்தை, உன் திருட்டுத்தனத்தை நாங்கள் ஒழித்து காட்டுவோம், நாங்கள் ஒழித்து காட்டுவோம். நாங்கள் கலைந்திட மாட்டோம், நாங்கள் கலைந்திட மாட்டோம். அட கலங்கவும் மாட்டோம், அட கலங்கவும் மாட்டோம். இது ஒவ்வொரு நாளும், இது ஒவ்வொரு நாளும் உன் உறக்கம் கலையும், உன் உறக்கம் கலையும். இது விடுதலை முழக்கம், இனி நாடே கேட்கும். பக்தை நீக்கும் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். உன் ஆணவ ஆட்சி அது விரைவில் அழியும், உன் ஆணவ ஆட்சி அது விரைவில் அழியும். அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளால் ஒன்றிய பாஜக நிறைவேற்ற துடிக்கக்கூடிய இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக தமிழகத்தின் தலைநகரிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மிகப்பெரிய கண்டன கோஷம் நிகழ்த்தப்பட்டு அந்த கோஷத்தின் மூலமாக ஆட்சியாளர்களுடைய செவி பிளக்க செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்தில் இந்த ஒன்றியத்தில் ஆளக்கூடிய இந்த பாஜக எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால், சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தில் பாபநாசம் என்ற பகுதியில் ரகுநாதர் கோயிலில் அறங்காவலராக ஒரு அந்த சமுதாயத்தை சேர்ந்த நர்கீஸ் கான் என்ற ஒரு நபரை அறங்காவலராக நியமிக்கிறார்கள். அது நியமிக்கக்கூடிய அந்த நபர் நர்கீஸ் கான் என்ற அந்த பெயர் இருப்பதனால் முஸ்லிம்களை கோயில்களில் இந்துக்களுடைய கோயில்களில் அறங்காவலராக நியமித்து விட்டார்கள் என்று இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழின துரோகிகளாக இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த அயோக்கியர்கள் குரல் கொடுக்கின்றார்கள். அவர்களுடைய கோயில்களில் ஒரு முஸ்லிம் பெயரை வைத்திருக்கக்கூடிய ஒரு இந்து அறங்காவலராக நியமிக்கப்பட்டால் அதற்கு குரல் கொடுத்து கொந்தளிக்கக்கூடிய இந்த அயோக்கியர்கள் இஸ்லாமியருடைய சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக முஸ்லிம்களுக்கு மாற்றமாக இந்துக்களை மாற்றுமத சமுதாயத்தை நாங்கள் நியமிப்போம் என்றால் அதற்கு சட்டம் போடக்கூடிய இந்த அயோக்கியர்களாக இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய துரோகிகள், எவ்வளவு பெரிய சர்வாதிகாரத்தை கட்டளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு நர்கீஸ்தான் என்ற பெயர் எதனால வந்ததுன்னு சொன்னா, அவருடைய தாயார் சிரமமான காலகட்டத்தில் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய நேரத்தில் மருத்துவம் பார்த்து பிரசவம் பார்த்த டாக்டருடைய பேர் நர்கீஸ் கான். அதனால அந்த ஒரு நன்றிக்காக அவருடைய பெயரை அந்த பிள்ளைக்கு வைத்து அவர்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால்
இவர்தான் அரங்காவலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தந்தை பேர் தங்கராஜ். அவருடைய இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். மாற்றி இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அங்க கொடுக்கல. ஆனா இதற்கே இவ்வளவு கோபம் வருதுன்னு சொன்னா இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிப்பதற்கும் நிர்வகிக்கும் நீ யாரா? அதற்கு சட்டம் போடுவேன். அப்படி சட்டம் போடுவதாக இருந்தால் இந்த சமுதாயம் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரத்தையும் பார்த்துவிட்டு வந்தாச்சு. ஹாமானை பார்த்த சமுதாயம், ஃபிரௌனை பார்த்த சமுதாயம், யாருக்கும் அஞ்ச மாட்டோம். அதே நேரத்தில் ஒன்றை நீ புரிந்து கொள், இந்த உலகம் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரத்தையும் பார்த்தாச்சு. ஹிட்லருடைய நிலை என்னாச்சு? முசோலினுடைய நிலை என்னாச்சு? இடியமினுடைய நிலை என்னாச்சு? அதை விட மோசமான நிலையை இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் நிச்சயம் சந்தித்து மண்ணை கழுவும். அதற்கு ஏக இறைவனிடத்தில் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்க. இந்த சர்வாதிகார ஆட்சியை கவிழ்த்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு ஆட்சியை கூடிய அல்லாஹ் இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சியை கொடு என்று பிரார்த்தனை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தொலைவிலிருந்து வந்த மக்களுக்கு இஃப்தார் ஏற்பாடு பண்ணியிருக்கு. நம்ம மாநில தலைமையிலையும் துறைமுக கிளை மர்க்கஸ்லையும் இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. ரொம்ப தொலைவில் வந்த மக்கள் வந்து நீங்கள் இஃப்தார் தகுந்த கூட கிளம்பலாம். உங்களுக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே 2 இடத்துலையுமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கலந்துக்குங்க. இறுதியாக இந்த ஹேஷ்டாக் தான் ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. சமூக வலைதளத்தில் வந்து நீங்க பண்ணும்போது யுனைடெட் அகைன்ஸ்ட் வக்ஃப் பில் அப்படின்ற இந்த ஹேஷ்டாகை நீங்க வந்து பட்டு பண்ணணும். இதுக்கு நடுவில் எதுவும் ஸ்பேஸ் இருக்காது. யுனைடெட் அகைன்ஸ்ட் வக்ஃப் பில்னு சொல்லிட்டு நீங்க இன்ஷா அல்லாஹ் வக்ஃப் பில் சார்ந்து எக்ஸ் வலைதளத்தில் நீங்க இனிமேல் பதியக்கூடிய பதிவுகளை இந்த ஹேஷ்டாகோடு நீங்கள் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம். எக்ஸ் வலைதளத்தில் கணக்கு இல்லாதவர்கள் தொடங்கிக்குங்க. அது எப்படி தொடங்குறது என்பதற்கான வீடியோக்கள் கூட உங்களுடைய மாவட்டங்களில் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இதுல உங்களுடைய பிரச்சாரங்களை அழகான முறையில் கொண்டு போய் சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக நன்றி உரை தென்சென்னை மாவட்ட தலைவர் சகோதரர் சாதிகர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக அல்-புஷ்ரா பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியகம் என்ற கல்வியகத்தை கடந்த 3 வருடங்களாக அல்லாஹ்வுடைய அருளால் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் 4ஆம் வருடத்துடைய